ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ். அத பத்தி எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, பொதுவாவே ஒரு வதந்தி ஒண்ணு பரவும். "ஏய்! நம்ம ஸ்கூல் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் ஜிஹெச்சா இருந்துச்சாம். நம்ம உட்காந்துருக்கோமே, இந்த இடம் தான் போஸ்ட்மார்டம் பண்ற இடமாம். இங்க தான் எல்லா பொணத்தையும் போட்டு வச்சிருக்காங்களாம்." அந்த மாதிரி ஒரு ரூமர் கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். 5/6/2011 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 45வது நாள் நாங்க சென்னை ஷிஃப்ட் ஆனோம் புது வீட்டுக்கு. அந்த வீட்ல தான் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணேன். நாங்க அந்த வீட்டுக்கு குடி போன அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேத்துனோம். பக்கத்துல இருந்த லைட் விநாயகர் படம் டப்புன்னு உடைஞ்சுது. இது எதார்த்தமா நடந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்களும் அப்போ விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் எப்பயும் போல் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட். நைட் 2:00 வேலைக்கு போனாங்க. அவங்க 2 மணிக்கு கிளம்பியிருப்பாங்க. 2:05க்கு ஒரு காலிங் பெல் சவுண்டு கேட்டுச்சு. என்னோட மைண்டில் எதுவும் மறந்துட்டு போயிருப்பாங்களா, அதை எடுக்க வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக போய் கதவை திறந்தேன். ஆனால் சுற்றி முற்றி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. எனக்கு மைண்டில் ஒரே யோசனை, உண்மையிலே காலிங் பெல் சவுண்டு கேட்டுதா, இல்லை நம்ம பிரம்மையா, என்னவா இருக்கும், யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் கதவை மூடிட்டு வந்து படுத்துட்டேன். இதை யோசிச்சுக்கிட்டே எனக்கு தூக்கமே வரல. மறுநாள் காலையில ஆச்சு. நான் மறுபடியும் அதையே யோசிச்சுட்டே இருந்தேன். யார் காலிங் பெல் அடிச்சிருப்பா, உண்மையிலே அடிச்சிருப்பாங்களா, இல்லை நம்மளுடைய பிரம்மையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு நைட்டு தூங்காதனால பகல்ல கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. பெட்ரூம்ல போய் தனியாக படுக்கவும் பயமாகவும் இருந்துச்சு. அதனால ஹால் கதவை திறந்து வச்சுட்டு ஹால்லேயே பாயை விரிச்சிட்டு படுத்திருந்தேன். கொஞ்சம் அசந்து நம்ம தூங்குவோம்ல, அப்போ கக்குவான் பேய் அப்படின்ற நோயை பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபீல் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு. நான் படுத்திருக்கேன். என் தலைக்கு மேல எங்க வாசல்ல யாரோ ஒரு லேடி கருப்பு கலர் சேலை கட்டி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்கிட்ட ஏதோ பேசுறாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. அவங்க இருக்காங்கன்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா என்னால அவங்க கிட்ட பேச முடியல. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஸ்ட்ரகிள் பண்றேன். என்னால எந்திரிக்கவே முடியல. சடனா அவங்க எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னால் எந்திரிக்கவே முடிஞ்சுது. நல்லா மூச்சு வாங்குச்சு. என்ன இது, உண்மையிலே யாரும் உட்கார்ந்துருப்பாங்களா, இல்லை இதுவும் நம்ம பிரம்மையா, ஏன் இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நைட்டில் ஒரு 1 மணி இருக்கும். அப்போ நானும் ஹஸ்பண்டும் பேசிகிட்டே இருந்தோம். அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மணி கரெக்டாக 1:05. சிஸ்டம் தன்னால் ஷட் டவுன் ஆச்சு. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறேன், சிஸ்டம் தன்னால் ஷட் டவுன் ஆகுறது. அப்போ என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க, பார்ப்பா இதே டைமுக்கு ஷட் டவுன் ஆகுது சிஸ்டம், கரெக்டாக மணி 1:05. இதே மாதிரி நேற்றும் ஷட் டவுன் ஆச்சு, முந்தா நேற்று ஷட் டவுன் ஆச்சு, இது 3வது நாள் அப்படின்னு. சும்மா ஏதாவது வளராதீங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். மறுநாள் அதே டைமுக்கு சிஸ்டம் ஷட் டவுன் ஆச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, பாத்தியா இதே டைம் மணியை பாரு 1:05 சிஸ்டம் ஷட் டவுன் ஆச்சா, நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு. அப்போ தான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன், நானும் இதை தானே சொன்னேன், நான் ஏதோ இந்த வீட்டில் ஃபீல் பண்ணுறேன்னு அப்படின்னு சொன்னேன். நாங்கள் 2 பேரும் இதை பேசிகிட்டு இருக்கும்போதே பாத்ரூமில் இருக்க பைப்பில் இருந்து தன்னால் தண்ணி வந்துச்சு. அந்த பைப்பு ஸ்பெசிஃபிக்காக போர் போட்டால் மட்டும்தான் தண்ணி வரும். நான் டேப்பை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்போ கூட அதுலேருந்து தண்ணி வந்துச்சு. எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஒருவேளை மாடியில் வந்து பசங்க குடியிருக்காங்க, அவங்க எதுவும் இந்த நேரத்தில் வந்திருப்பாங்களா, அவங்க எதுவும் மோட்ரு போட்டிருப்பாங்களா, அதனால தண்ணி வருதா அப்படின்னு ஒரு யோசனை. இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே வாசலில் இருக்க எங்கள் பைக்கை யாரும் மூவ் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. பைக்கை யாரும் மூவ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்ச நேரம் நின்னோம். சவுண்டு கேட்டுச்சு. கதவை திறந்து பார்த்தோம். ஆனால் பைக்கை யாருமே மூவ் பண்ணலை. பைக் அங்கேயே நின்றுட்டு இருந்தது. மறுபடியும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்ன பைக் அங்கேயே தானே நிற்கிதுன்னு கதவு போட்டணும். மறுபடியும் டேப்ல இருந்து தண்ணி வந்துச்சு. இப்போ 2 பேருக்கும் ரொம்பவே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவும் பயமாகவும் இருந்துச்சு. சரி, காலையில் நம்ம ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட இதை பற்றி கேட்டுக்கலாம், இப்போ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம். இன்ஃபேக்ட் தூங்கலை, யோசிச்சுட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட கேட்டோம், நைட் இந்த மாதிரி பைப்லேருந்து தண்ணி வந்துச்சு, பசங்க யாரும் வந்து அந்த நேரத்தில் மோட்ரு போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லையம்மா, பசங்க யாரும் இல்லையே, அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களே, சொந்த ஊருக்கு போயிருக்காங்கம்மா, போய் 10 நாள் ஆச்சு, வரதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. அப்போ நைட் நடந்தது என்ன, ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆப்வியஸ்லி நம்ம மைண்டில் அதெல்லாம் ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்து அப்படியே நல்லா தூங்கிட்டேன். அன்னைக்கு எனக்கு ஒரு கனவு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டு வாசலில் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் குடியிருக்கோம் இல்லையா, அந்த வீட்டு வாசலில் கட்டம் போட்டு நொண்டி விளையாடுவோம்ல, அந்த விளையாட்டு. நான் என்னோட கல்லை போடுறேன்.
அப்போ வந்து எனக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பையன் என்னோட கல்லை எடுத்து வச்சுக்கிட்டான். குடு, இது என்னோட ஆட்டை, நான் விளையாடணும், குடு நான் விளையாடணும்னு சொன்னப்போ அந்த பையன் அந்த கல்லை தரமாட்டேறான். நான் அவனை விரட்டி போகிறேன், ஆனால் அந்த பையனால் நடக்க முடியல, தாங்கி தாங்கி நடக்கிறான். எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. சரி, இந்த பையனால் நடக்க முடியாது போல, நம்ம இந்த பையன்கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். நான் என் வீட்டுக்குள்ளே போகிறேன், அந்த பையன் என் பின்னாடியே வரையான். அதே மாதிரி சாஞ்சு சாஞ்சு நடந்தே வரையான். நீங்கள் யார், ஏன் என் பின்னாடி வரீங்க, ஏன் என் வீட்டு வாசலில் நிற்கிறீங்கன்னு கேட்குறேன். அந்த பையன் பதிலே சொல்லலை. கனவு முடிஞ்சிருச்சு, விடிஞ்சிருச்சு. நான் எந்திரிச்சு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன், எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு. அப்போ தான் என் ஃப்ரெண்டு உண்மையை ரிவியல் பண்ணுறாங்க. நாங்கள் இருந்த அந்த வீட்டில் ஒரு சூசைட் நடந்திருக்கு. எங்கள் ஹவுஸ் ஓனருடைய பையன் தீ குளிச்சு இறந்துருக்கான். அந்த பையன் சாட்சி சாட்சி நடப்பான காலை. அவனுடைய குறைய சொல்லி கிண்டல் பண்ணனால மன விரக்தியில் தற்கொலை பண்ணியிருக்கான். இந்த உண்மையை என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் மேபி நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், உண்மையாகவே நடந்தது, எனக்கு தெரியாத ஒரு விஷயம், ஆனால் கனவுல வருது, கரெக்டாக வருது. அந்த பையன் ஏன் சாட்சி சாட்சி நடக்கணும், அது ஏன் எனக்கு புரியணும். எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அப்போ கனவு அது உண்மைதானா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மைதானா அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நான் இவ்வளோ பயப்படுறத பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் என்னை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ரொம்ப நாள் ஊரில் இருக்க வேண்டிய நிலைமை வந்தனால வீட்டில் அரிசி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொன்னோம். இப்போ வீட்டில் யாருமே இல்லை, நானும் என் ஹஸ்பண்டுமே ஊரில் தான் இருக்கோம். ஸோ ஒரு நாள் நைட்டு எங்கள் ஃப்ரெண்டு வந்து அரிசி எடுக்க வந்தார். அப்போ அவர் சொன்ன விஷயம், அவர் ஃபீல் பண்ண விஷயம். நைட் அவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அந்த டைம் கரண்ட்டு கட் ஆகிருக்கு. அரிசி எடுக்கிறதுக்கு எங்கள் பெட்ரூமில் வந்திருக்காரு. பெட்ரூம்குள்ளே அவர் அரிசி எடுக்க குனியும் போது யாரோ அவர் முதுகில் ஓங்கி அடிச்சிருக்காங்க. அப்போ வீட்டை விட்டு ஓடினவர் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டார். ஸோ இந்த விஷயம் எனக்கு மட்டும் ஃபீல் ஆகலை, தனியாக இருக்கும்போது அவருக்கும் ஃபீல் ஆகிருக்கு. ஸோ ஏதோ ஒன்று இருக்குல்ல. என்னடா பேய் கதையெல்லாம் சொல்லி பயமுறுத்திட்டேன்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுலலாம் பேய் படம் பார்த்தா 2 நாளைக்கு கூட வீட்டுக்குள்ளே போக பயப்படுவோம் தனியாக. அந்த டைமில் எங்கள் அப்பாயி சொல்லுவாங்க, என்னடி நீ பேய் படம் பார்த்தா வீட்டுக்குள்ளே போக மாட்டியா, பேய் படம் பார்த்தா வீட்டுக்குள்ளே பேய் இருக்குமா, அப்போ விசை படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே விசை இருப்பாரா, போய் தண்ணி மோந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க நீங்கள் இந்த காலத்தில் கூட பேய் பற்றியெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா இந்த காலத்தில் தானே ரோமாஞ்சம் படம் பார்த்துட்டு அனாமிகா எங்கள் பெட்ரூமில் நம்ம பக்கத்தில் நம்ம கால் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்குமோ அப்படின்னு பயந்து வைப் பண்ணிட்டு இருக்க கூட்டம் தானே நம்ம எல்லாரும். யூடியூப்னா அதுதானே தமிழ், ஆங்கிலம்.